ரோட்டில் சைட்டோட இருந்த பில்டிங்கே அப்படி இறங்கி போச்சு. குப்பை குப்பை குப்பை. உள்ளே போயிடுமா, உள்ளே போகிறது டேஞ்சர். ஃபுல்லாக அரிசி மூட்டைகள் கட்டி எல்லாம் நாசம். அதாவது முட்டாள் பாலம் அப்படின்னு சொல்லுவீங்க. பாருங்க, ஹெல்மெட் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே இந்த துண்டு ஃபுல்லாக இறங்கி இப்படியே விட்டாச்சு. இஞ்சாலத்துக்கு இறங்கி துண்டு கூட வச்சிருக்கல. அதில் பெரிய எம்பி போல இருக்கு. டேனர் பட்டியாக கொண்டு போயிருக்கு. இப்போ மழை பெய்கிற டைமில் தயவு செய்து இஞ்சால வராதுங்க. முடியே சரிஞ்சு வந்துருக்கு. முட்டை போகுது. ஒரு கடையும் மிச்சம். போகிற இடமெல்லாம் மண் சரிவா இருக்கு. ஆண்டவா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இளைஞர்கள் குறிப்பாக வந்து கண்டி மாவட்டத்துக்குரிய பேராதனையில் நிற்கிறோம். இதில் இருந்து எங்கே போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பளை. உண்மையிலுமே வந்து கம்பளையில் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்த வரைக்கும் வந்து மேல்மட்டம், அந்த கடையில் மேல்மட்டத்துக்கு வந்து வெள்ளம் போனது. குறிப்பாக அங்கே 1-2 கடையில் அங்கே இருக்கிற எல்லா கடைகளுக்குமே வந்து தண்ணி போனது. நிறைய வீடுகள் வந்து இழந்திருக்கணும். எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து நாவலப்பிட்டி என்ற ஒரு இடத்துல வந்து ஒரு தண்டவாளம் வந்து அப்படி அடித்து கொண்டு போயிருக்கு. அதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து இன்னும் ஒரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கே வந்து நாங்கள் இதுலேருந்து நுரலியா போகிறோம். நுரலியா போகிற பாதை வந்து எப்படி இருக்க போதோ என்னன்றது தெரியல. ஆனாலும் வந்து லேண்ட் ஸ்லைடிங் நடந்தது. கிட்டடியில் தான் ரோட் கிளியர் பண்ணது அப்படின்றலாம் சொன்னவேல். பாப்போம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. முதலாவது இங்கே இருந்து கம்பளைக்கு 24 கிலோமீட்டர் ஒரடியாக வலிக்கிடுவோம். சரி, இப்போ வலிக்கிட்டோம். இதில் கம்பளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 15-20 கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன். வீடுகளுக்கு எல்லாம் போய் இந்த ஒரு சாமான்களுமே வந்து யூஸ் பண்ணல அளவுக்கு எல்லாம் வெளியில் தூக்கி போட்டிருக்கணும். இங்கே மற்றது ஹெலியோயா அப்படியான இடங்களில் தான் வந்து இப்படியான இதுகள் நடந்திருக்கு. நிறைய பஸ்ஸுகளும் வெள்ளத்துக்கு வந்து இப்போ தான் கழுவி துடைச்சி வச்சிருக்கணும் போல இருக்கு. சாலையெல்லாம் இந்த கம்பளை ரோட்டில் போகிற இடம் ஃபுல்லாகவே வந்து குப்பை தான். ஆனால் எல்லாத்தையும் வந்து அள்ளி கொண்டிருக்கணும். மேலுமே அந்த நகரசபை ஊழியர்களுக்கு வந்து சல்யூட் பண்ணணும். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த டவுன் எல்லாம் பாருங்கள். குறிப்பாக வந்து கம்பளை ஹெலியோயா ஃபுல்லாகவே வெள்ளம். இவர் ரோட்டாக குமிச்சு வச்சிருந்து இப்போ தான் வந்து இது எல்லாமே எடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போது இவர் இன்னும் கழுவி கொண்டிருக்கிறோம். இந்த கடையில் இவ்வளோ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு இந்த பொருள் வேண்டி போட்டாக்களுக்கு எப்படியான ஒரு மனநிலை இருக்குமான்னு யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட கம்பளை கிட்டமாக போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்கள், ஒரு ரோட்டுன்ற சைட்டோட இருந்த பில்டிங்கே அப்படி இறங்கி போச்சு. இங்கே என்ற தகப்பனை எங்களுக்கு நாங்களே சொல்லி கொண்டு போக வேண்டியதான். அவதானம் பிரதானம் வந்து இங்கே பாருங்கள். இதில் எல்லாம் சரிவு தான் ஃபுல்லாகவே. கம்பளை நகரம் வந்து ஆரம்பம். இதில் பாருங்கள், எல்லா இடமுமே வந்து குப்பை தான். வீட்டுக்குள்ளே இருந்த எல்லா பொருளையும் வந்து வெளியில் கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்கிறோம். இங்கே இந்த கடையில் இருந்த இதை பாருங்கள், களியை. அப்போது எதுவுமே வந்து மிச்சம் இல்லை. குப்பை குப்பை குப்பை, எல்லா இடமும் குப்பை. இவருங்க மூட்டை மூட்டையாக கட்டி போட்டிருக்காங்க குப்பையில். இங்கே நான் பார்க்குற உங்களோட மனநிலை எப்படி இருக்குமன்றது எனக்கு என்ன தெரியலை. இங்கே இருக்கிறாக்கள மனநிலை அதை விட மோசமாக இருக்கும். இங்கே குப்பை தான். போகிற இடம் வார இடம் ஃபுல்லாகவே குப்பையாக தான் இருக்குனால இங்கே எல்லாம் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த லெவலுக்கு கிட்டத்தட்ட முதலாவது மாடி வரையுமே இங்கே வெள்ளம் வந்தாண்ட வர எப்படி ஓடி தெரியுறாங்க. வெள்ளங்க இல்லை எனக்கு என்னடா. பள்ளிவாசலெல்லாம் கொஞ்சம் உயரமாக கட்டினால வந்து அந்த இடத்துக்கு வெள்ளங்கள் போயிருக்காது. இதில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அதால் போயிடாது. கடைகள் ரூமுகள் எல்லாம் நாசம். ஆனால் கம்பளை டவருக்கு வந்து அம்புலா டவருக்கு வந்து எதுவுமே வந்து நடக்கலை. எல்லாருமே அதை உள்ளே இருந்த பொருட்களை வந்து குவிச்சு வச்சிருக்கணும். இங்கேயே அவையில் வாசனை தாங்கலாம். அவ்வளவு துர்நாற்றம் வந்து இந்த டவுன்களில் எல்லாம் வீசி கொண்டிருக்கு. என்றாலும் அதில் சகிச்சு கொண்டு தான் இந்த மக்கள் வந்து க்ளீன் பண்ணி கொண்டிருக்கணும். எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு குமிச்சா பிறகு அந்த குப்பையை பார்த்தா இப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மணக்குது உண்மையிலுமே. இங்கால அந்த துர்நாற்றம் பயங்கரமாக வீசுது. எல்லாம் க்ளீன் பண்ணி 1 மாதமாக இங்கால ரிக்கவர் ஆக. குப்பை இல்லாத இடம் வந்து ஒன்றுமே இல்லை. இங்கே எல்லா இடத்துலையும் குப்பையாக தான் இருக்குது. சரி, இந்த கம்பளை டவுனோட முக்கியமான இடங்களுக்கு வந்துட்டோம். இங்கே எல்லாம் வெள்ளம் இப்படி மூடி பாஞ்சல்லாம் கேள்விப்பட்டுறோம். ஆனால் எல்லா கடைகளுமே சும்மா சாதாரணமாக திறந்துட்டோம். இதில் பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட். அப்பையில் இருந்து இந்த டிராஃபிக்கை விளத்தி இயலாது. அதான் இதில் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போய் ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும், உங்களுக்கு காட்டணும். ஆனால் இங்கே பாருங்கள் குப்பையை எப்படி அதுக்கு போகிறேன்னு தான் தெரியாமல் தெரியும். எல்லா இடமும் குப்பை. இது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் கம்பளை. இங்கே வருங்க குப்பை அள்ளிக்கொண்டே இருக்காங்க. அவங்கள பக்கத்தில் ஃபுல்லாக குமிச்சு வச்சுருக்காங்க.
இப்போதைக்கு கம்பளை ரயில்வே ஸ்டேஷன் வந்து இயங்குறது கஷ்டம்தான். ஓகே, உடன்தான் ரயில்வே ஸ்டேஷன் அடி. இதில் கேப்பம் உள்ளே போயிடுமா? உள்ளே போகிறது டேஞ்சர் தான். வாழதேன் மூடி இருக்கான் அப்படின்னு சொல்லினப்பா. அது இதில் பாருங்கள், இங்கேருந்து அந்த துண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து குப்பையாக தான் இருக்குது, குவிச்சு வச்சிருக்கணும். சரி, இதில் ஒரு இடத்துல முதல் பைக்கை நிப்பாட்டி கொள்வாங்க. சரி, இப்போ இதிலே வச்சு என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா, கோபுரம் ஃபைட்டு இந்த கம்பளை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் கொண்டிருக்கிறேன். அதுக்குள்ள போய் உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷம் வந்து என்ன நடக்குது அப்படின்றத நாங்கள் அந்த இதன் மூலம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் அந்த விஷயத்தை காட்ட வேண்டும் பார்த்தா நான் இதில் பார்த்தீங்கன்னா தடை என்று போட்டிருக்கிறேன் உள்ளே போகிறது. அப்புறம் உள்ளே போய் என் பிரச்சனையை தேடுவோம். அதில் என்ன விஷயம் போட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷம் இந்த கம்பளையை பொறுத்த மட்டும் வந்து வெள்ளங்கள் வரும். அந்த வெள்ளத்தின் லெவலை வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து மார்க் பண்ணிவிடும். அதை தான் நாங்கள் காட்டுவோன்ட்டு பார்த்தோன்னா நான் மிஸ் ஆக. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வெளிக்கிட்டோம். இதில் முதலாவது கம்பளை டவுனை பார்ப்போம். ஏன்னா டவுனுக்குள்ளே இதுக்கு பின்னுக்கு இந்த பெரலாவை, இந்த கம்பளைக்கு பெரலாவே மகாவலி கங்கை இருக்குது. அது பெருக்கெடுத்ததன் காரணமாக தான் வந்து இந்த இடங்கள் ஃபுல்லாகவே வந்து வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. வெள்ளத்தில் மூழ்கினது இல்லை, நாசமாக போயிட்டோம். மனம் உண்டா கடவுளே, இவ்வளோத்துக்கு சேதம். பார்க்குறதுக்கு எங்களுக்கு குப்பை மாதிரி தெரிஞ்சாலும் அது எவ்வளோ பொருட்கள் எவ்வளோ சேதங்கள். இதில் பாருங்க, இந்த ரோட்டுக்கு இவ்வளோ அரிசி மூட்டைகள் இப்படியே சட்டி எல்லாம் நாசம். சரி, எல்லாம் வெளிநாட்டு இம்போர்ட்டன் போல் இருக்குது. வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ணது போல். ஒத்தனை மூட்டை அரிசி, கடவுளே. ஜோ மனம் தாங்கலாம் இருக்கு. மேலுமே வந்து இதுக்காக சொல்லல, அவ்வளோத்துக்கு மணக்குது இஞ்சாலையெல்லாம். எல்லாம் இப்போ இஞ்சால பாருங்க, இங்கே மிக்சர், இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது எல்லாம் நாசம். திருப்பி இதால் தான் நாங்கள் வெளியில் போகணும். ஐயோ, அடற மூச்சை அடக்கி வச்சுட்டு தான் வந்தேன் நான். அப்போ கம்பளை நகரே நாசமாக போயிருக்கு. இதோட இதில் ஒரு ஃபுட் சிட்டி இருக்கும் பாருங்க, இதுவும் ஃபுல்லாக வெள்ளம் ஆயிட்டு. அதை காட்டுவ மட்டும் தான் அதில் வாகனம் வந்து நிற்குது. இங்கே எல்லாம் கழுவி கொண்டு வைக்கணும் ஃபுட் சிட்டி ஃபுல்லாகவே. இங்கே கம்பளைன்ற பாடு பெரும் பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கைக்கில் விட்டுருக்க மகாவலியோட சம்மந்தப்பட்ட ஒரு ஒழுங்கை தான் சஜர்னா மகளிர் மகா வித்தியாலயம் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ அந்த ரோட்டால் வரைக்கும் ஐயோ ரொம்ப பயமாக இருக்குது. ரெண்டு பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுதான் மேலாதான் ஏன்னா கைகாலெல்லாம் கூசு வர விடைக்கல. இங்கே பாருங்க, அங்கே ஒன்று மிச்சம். இங்கே பாருங்க, உங்க விட்டு வரையலா. ஓ, ஆனால் இதெல்லாம் பாருங்கள் கிளாஸ் ஃபிட்டிங்கன்றால பெருசாக உள்ள ஒன்றும் போகல. ஆனால் வீடுகள் தான் நாசம் இங்கே. சரி, இப்போ கம்பளை டவுனை பார்த்துட்டு இதுலேருந்து உளப்பனை என்ற ஒரு இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். என்னென்னா அங்கேயே வந்து பெரிதுமே வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவுகள் ஏற்பட்டது. அது குறிப்பாக நாவலப்பட்டியைக்கு உள்ளே வருமென்று நினைக்கிறேன். வளைஞ்சும் போகிறோம், அதே மாதிரி இப்படியான இடிபாடுகள் நிறைய இதை பார்க்குறோம் இஞ்சாலையெல்லாம். பாருங்க, இதெல்லாமே அந்த கிரவல் மேரிமான். இதில் போய்க்குள்ள பாருங்கள், புஷ்சல்லாவை 17 கிலோமீட்டர், நாவலப்பிட்டியை 8 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கணும். இதால் போய்க்குள்ள தான் அந்த மோடா பாலமும் இருக்குது. ஆனால் இதில் நாள் போக வேண்டியது இஞ்சால பக்கமான்றது தெரியல. ஒரு மெப்பை பார்த்து செக் பண்ணிடுவோம். மோடா பாலம் அடியில் தான் அந்த பிரச்சனை நடந்தது. சரி, இப்போ அதான் மேல் ரோட். ஆனால் அது புசலாபர் ரோட் தான் வந்து இப்போ நாசமாக போய் கிடக்குதால. சரி, விட்டு பார்ப்போம். இந்த ரயில்வே ஸ்டேஷன், அது என்ன ரயில்வே ஸ்டேஷன் பேர் என்ன? ராகல்லாம ரயில்வே ஸ்டேஷன். ஓ ஓ ஓ, இங்கே பாருங்க, அதான் ஃபுல்லாக அரிச்சிட்டு
அப்படி இருந்து கீழே போய் குளிச்சு கொண்டிருக்காங்க. பாதை வேலை செய்துட்டு இப்போ தான் முடிச்சுட்டு வரி நம்மள இருக்கு. ஆனால் பஸ்ஸுகளில் இதால் போய் வருது தாராளமாக. சரி, இப்போ பார்த்தீங்களாண்டா முக்கியமான இடத்தடிக்கு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் பார்க்க வந்து இந்த இடம் இல்லை. இந்த பாலமும் அதே மாதிரி மோடா பாலமும் இந்த இஞ்சால பக்கம் இதால் தான் நடந்து போயிருக்காங்க போல. என்ன பாதை செய்துட்டாங்க. ஓ கவி, அதால் தான் நடந்து வந்திருக்காங்க. ஓ, இந்த அதால் நடந்து வந்து அப்படியே ஓ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நாங்கள், ஒரு படி அந்த வீடியோ. அதில் அங்காள பக்கம் தான் நடந்து போய் கொண்டிருக்கார். ஓ, அப்போ அந்த மெயின் ரோட்டாக தான் இருக்கும். இங்கே வரும் அதான் ரெசார்ட். அதான் எப்படி நாசமாக போயிருக்கு. தங்கச்சி இல்லை பாதை சரிஞ்சது என்ன அங்காள பக்கமா? பாதை சரிஞ்சது இல்லை அது எங்கே? நாவலப்பட்டி ரோட்டா? ஓகே ஓகே. அதான் அதால் ரங்கி தான் இப்படி இதை காட்டி கொண்டு போகிறாங்க. அதான் இதில் குறிப்பாக இதுதான் வந்து மோடா பாலமே, அதாவது முட்டாள் பாலம் அப்படின்னு சொல்லுவினோம். வளமையாக பாலங்கள் வந்து மேல் பக்க ஆச்சில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்க ஆச்சு. அப்போ வெயிட் என்ன செய்யும்? கீழே போய் அது உடஞ்சி விழுதுடும். அதான் யார் எந்த இன்ஜினியர் கட்டினாங்களோ எனக்கு கண்டா தெரியாது. அதுக்காகத்தான் மோடா பாலம் என்று சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த பாதை க்ளோஸ் என்று காட்டுது பாருங்க, அங்கே தான் போகணும் நாங்கள். சரி, இதால் போயிடலாமா? முதல்ல ஆத்தால் அங்கே அதால் தான் போகணும். நாவலப்பட்டிய மெயின் ரோட்டால் தான் போகணும். இதில் எங்களுக்கு முன்னுக்கு ஒரு டீம் ஒன்று போய்கொண்டிருக்கு. ஃபுல்லாகவே வந்து ஒரு புள்ளிங்கோ டீம், அதுவும் CD 100 பைக்கில். அதான் இங்கே பாருங்கள், ஹெல்மெட் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுலேயே ஒரு பழுதாக போயிட்டு போல இருக்குது. இந்த முன்னுக்கு பழுதாயிட்டு நாங்கள் இருக்கையோட இருக்க மாட்டால் பைக் கிடுக்கிட்டு ஆடுது. எங்களால் அப்படி ஓடிடாது. இவங்களோட திறந்துப்பட்டால் எங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் உங்களுக்கு காட்டணுன்ற ஒரு இது ஆர்வம் இருக்குது. இந்த முன்னுக்கு போகிறதெல்லாம் அந்த ஹெல்மெட்டை பாருங்க. இந்த ஆம்புலன்ஸில் அதுக்கு ஏற்றுக்கலாம் அவங்கள. இதுக்கெல்லாம் சைலன்சர் விட்டி வச்சுருக்கான் முன்னுக்கு போகிறதுக்கெல்லாம். அதான் இதில் வந்து நாவலப்பட்டி 8 கிலோமீட்டர் தான் காட்டுது. சரி, திருப்பியும் வந்து இந்த சந்தைக்கு வந்துட்டோம். இந்த புள்ளிங்கோ டீம் வந்து இதில் வேறு நிற்கிறோம். பைக்கை பாருங்களேன், CD 100 வேறு லெவல்ரா நீங்கள்லாம். அதான் புள்ளிங்கோ டீம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸுகள் நிற்குது. நான் நினைக்கிறேன் அந்த இடிபாடு நடந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஆர்மியாகலாம் நிறைய பேர் இந்த இடங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வேறு இன்னும் வந்து பாதை கிளியர் பண்ணல போல இருக்குது. இந்த நிற்கிது இதில் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ பஸ்ஸுகள் நிற்குதாண்டு. நான் நினைக்கிறேன் இதில் இருந்து பாதை க்ளோஸ் பண்ணி நடந்து இஞ்சால வந்து ஏறி போயிடும் போல இருக்குது. அங்கால இஞ்சாலேருந்து பஸ் நிற்குது போல இருக்குது. பாருங்க, பாதை மூடி இருக்கு, பாதை போயிடாது. நாவலப்பட்டி இதால் தான் நடந்து போகணும், அதை தான் போட்டிருக்கணும். அதில் ஜண்ட பே தான் அதில் நடந்து தான் போகணும். தான் நடந்து வரையும் பாருங்கள், வெள்ளக்காரங்களெல்லாம் பாருங்கள் நடந்து போய் கொண்டிருக்காங்க. சரி, இதில் நிப்பாட்டிக்கொள்ளும். சரி, இதிலே வந்து பைக்கை விட்டுட்டு இதால் வந்து போயிடலாம். பாதை வந்து கல் வெட்டி கொண்டிருக்கணும். அதால் வந்து நாங்கள் இந்த ரயில்வே தண்டவாளத்தால் போய் அங்கால தான் போகக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து போலீஸார்கள் பாதுகாப்புக்கு இருக்கணும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த ஹெல்மெட் பேக் எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு போய் கொண்டு இருக்கிறேன். எல்லாருமே வந்து யாருமே இதால் போயிடலாது. எல்லாருமே இதால் நடந்து க்ராஸ் பண்ணி தான் போகணும். நாவலப்பட்டி என் போட்டெல்லாம் போட்டிருக்கணும். இத்தனை பேர், ஒரு தொகை பேர் இதால் வந்து கொண்டிருக்கணும். கடவுள்ன்ட்டு இன்றைக்கு பார்த்து மழை இல்லை. இது பாருங்க, அங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ பேர் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்படி எங்கே அந்த கல் ஒன்று பிறண்டு இருக்குன்னு எனக்கு என்ன பார்க்க தோணுது. ஆனால் வயசான ஆட்கள் தான் இஞ்சால் இருந்தாங்கால போய் வரதெல்லாம் கஷ்டம். இதில் பாருங்கள், மேலே ஆர்மி ஆட்கள் நிற்கணும் இந்த போக்கடியில். இவ்வளோ வரைக்கும் நல்லா தான் இருக்குது போல இருக்குது. அங்கால தான் பிரச்சனை. அப்படி என்ன நடந்தது இங்கே இதிலெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக வெள்ளம் வந்து மூடி இருக்குங்க. களி மண் தான் ஃபுல்லாக. இந்த பாதை க்ளோஸ் ஆனதுக்கான காரணம் இந்த பாருங்க நடக்குது. இது அப்படி இந்த பாதை வேறு மெயின் பாதை. இது இப்படியே இந்த துண்டு ஃபுல்லாக இறங்கினது மட்டும் இல்லாமல் இஞ்சால இந்த வீடுகளும் வந்து ஃபுல்லாக நாசமாக போச்சு. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொண்டே காட்டுறேன். ஐயோ கடவுளே, இங்கே பாருங்களேன், தண்டவாளம் இப்படி இருக்குண்டு. அப்படியே அங்கே இந்த தண்டவாளம் இப்படி போகிறது அப்படியே உடைச்சி இஞ்சாலத்துக்கு எறிஞ்சு விட்டுட்டு
ஒன்று கூடி மிச்சமில்லை இங்கே. உண்மைதான், அதில் ஒரு அக்கா சொல்லிட்டு போகிறா, ரயில் வந்திருந்தா இப்படி என்ன நடந்திருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். உண்மையிலேயுமே ரயில் அந்த டைமில் வர விட்டது இவ்வளோ புண்ணியம். ஒரு ரயில் விபத்து கூட நடக்கலை. ஃபுல்லாக இங்கே தண்டவாளம் க்ளோஸ், தூக்கி எறிஞ்சிருக்கு. இதில் அந்த டைம் வந்தாக்கள்ட லக்கேஜுகள் எல்லாம் இருக்குங்க. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கணும். இதிலேருந்து போராக்கள் இதால் தான் நடந்து போகணும். இவருங்க மேலே நிற்கணும். அப்படி அதை இப்போ தான் செய்து கொண்டிருக்கணும் ஃபுல்லாகவே. இப்படி அரிச்சு அங்கேருந்து அந்த நாங்கள் இதுக்கு முதல் பார்த்துருப்போம் அந்த ரம்புக்கையில் அதே ஒரு சந்தர்ப்பம் தான் இங்கே நடந்திருக்கு. ஷூ கடவுளே, பலகைகள் தான் டெம்பரியாக போட்டிருக்கணும். ஆனால் இங்கே அந்த வாசனை போல் நல்லா இல்லை. ஐயோ, பலகை உடைஞ்சிரும். சேர் மனதான் போல் இருக்குது எல்லாமே. இதில் பாருங்கள், இதில் ஒரு கொட்டில் ஒன்றிருந்து பழைய எல்லாம் அடுக்கி வச்சுருந்த இடம் போல் இருக்குது. அப்படியே தரமட்டம், ஒன்று கூடி மிச்சம் இல்லை. அப்பா, வாசனை கேவலமாக இருக்குது. ஃபேக்ட்ரி இருந்த துண்டு தான். இதுக்கு பிறகு அப்படியே திருப்பியும் தண்டவாளத்தாலேயே நடக்கணும். நிறைய தூரம் நடக்கணும். இங்கே பாருங்கள், இந்த தண்டவாளத்தை எப்படி தூக்கி கொண்டு போட்டிருக்கேன். அப்படியே இறக்கி இங்கே கொண்டு போட்டிருக்கு. இதில் இந்த வீட்டை பாருங்க, அதுக்குள்ளேயும் பைக்கெல்லாம் இருக்குது போல். மிஸ்ஸராகுது இதெல்லாம் பார்க்க. இதில் பாருங்கள், பைக்குன்னு அந்த சில்லை வடிவம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே இஞ்சால பக்கத்தை பாருங்கள். ஃபுல்லாக அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாகவே மண் மூடிட்டுங்க. இந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாகவே தண்டவாளம் இங்கே இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே எப்படி இருக்கட்டுங்க. ஃபுல்லாக சரி நாசம். எப்படி இவ்வளோ வெயிட், அந்த ஒரு வெயிட், இரும்பு கேடு இறந்தளவு இரும்பு கான்கிரீட் கட்டைகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருக்கண்டா. என்ன வேகம் நினைக்கிறீர்கள்? மனுஷரெல்லாம் அம்பிட்டு இருந்தால் சரி, எத்தனை பேர் இதில் இறந்தனோ தெரியல. இங்கே ஒருத்தர் கூடி மிச்சம் இல்லை. இதனால் இது ஒரு பாதை தான். இந்த அங்கேருந்து பாருங்கள், பாதை தான். இப்போ இது நிலைமை இதில் இந்த பாக்கைக்குள்ள நிறைய விஷயம் என்ன தோணிக்கொண்டிருக்கு. அந்த அதில் பாருங்கள், அங்கேருந்து அப்படியே இறங்கியிருக்கு. அதே மாதிரி இது ஒரு பண்டு, அந்த ரயில்வே பண்டை அப்படியே தூக்கி வச்சு கிடக்கு. அங்கே இது மேலேருந்து வந்த ஒரு இது அப்படியே தூக்கி வச்சு கிடக்கு. என்ன சொல்கிறேன்னு தெரியலை. இதில் ரோட் ஷாட் எல்லாம் விட்டு பார்க்கணும். கொஞ்சம் பாருங்களேன், இந்த வீடெல்லாம் உண்மையிலேயே லக்கியானாக்கள். இதில் இந்த எவ்வளோ ஒரு நடந்து போகணுமோ தெரியல. நாங்கள் அங்கே போகிறது பிரயோசனம் இல்லை. அதனால் திரும்புவோம். அங்கே பஸ்ஸில் வந்தார்கள் இறங்கி போய் கொண்டிருக்கணும். நாங்களும் போய் ரோன் எடுக்கணுமோ தெரியல. அப்போ எடுக்க விட்டுன வேண்டாம். இதை பார்க்கலாம் இருக்கா. இவ்வளோ சேதம் இவ்வளோ பிள்ளைகள் எல்லாம் வேஸ்ட் ஆகிருக்குன்னு இந்த இடத்துல. ஒன்று கூட மிச்சம் இல்லை. இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணாட்டிக்கு சரி, அவ்வளோ நாசம் தான். இதில் பாருங்க, அடுத்த பஸ் ஆகல் கொண்டிருக்கணும். அப்போ அவ்வளோ பேர் ரெண்டு பாருங்களேன். இங்கே சரி, இப்போ மேலே வந்துட்டோம். உங்களை இதெல்லாம் பார்க்கல, என்னடா அந்த மாதிரி தான் இருக்குது. அதோட
சரி, இதில் இது விளக்கிட்டோம். ஒரு சிலர் வந்து வேடிக்கை பார்க்க வரையினோம், ஒரு சிலர் வந்து அங்கால போயினோம். இப்படியான நடைமுறைகள் வந்து இங்கே நடந்து கொண்டு இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு 2 நாளில் இந்த பாதையை வந்து ஓகே ஆயிருமெண்டு. இப்போ இதிலேருந்து வெளிக்கிட்டு நுரலியா போய் கொண்டு இருக்கிறோம். நுரலியா போய் அதுக்கு பிறகு அங்கால இருக்கிற நுரலியாவில் பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இப்போ திரும்பியும் கம்பளை டவுனுக்கு வந்துட்டோம். இல்லை எல்லாம் கீல்ஸில் இருந்து பேங்க்கில் இருந்து பேங்க் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே தனியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஓ டிராஃபிக், வேறு வழியே இல்லை. இதுக்குள்ள எவ்வளோ டிராஃபிக்னு தெரியல. இதுக்குள்ள குப்பை அள்ளுறால தான் வந்து இவ்வளோ டிராஃபிக். அதில் பெரிய எம்பி போல் இருக்கு கம்போல. வருஷம் வெள்ளம் வருது, அழிக்குது என்று தெரிஞ்ச இந்த இடத்துக்குள்ள வந்து திருப்பி அந்த கடைகளை போட்டுட்டு இருக்கணும் தானே. தொழில் அது ஒரு வேறு விஷயம். ஆனால் இதுக்கான வேறு ஏற்பாடுகள் இப்போ டவுனே ஒரு இடத்துல வேறு நல்ல சேஃபான இடத்துல வந்து மாற்றினான். அதுக்கெல்லாம் பெரிய ஒரு முதல் ஒன்று வேணும் தான், ஆனாலும் ஒன்றும் செய்யலை. நான் நினச்சேன்னா இந்த வெள்ளத்தின் வேகிறதுக்கு இந்த பாலமெல்லாம் உடஞ்சிட மாட்டேன். ஆனால் இந்த பழைய பாலம் வந்து அப்படியே இருக்குது. இங்கே வேறு அதில் ஒரு கண்டெய்னர் பெட்டியாக கொண்டு போயிருக்கு. இங்கே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பீட்சா ஹட் கொண்டு வந்துட்டோம். முதல் வந்து இங்கே பீட்சா ஹட் இருக்கல கம்பளையை பொறுத்த மாதிரில. ஏன்னா இங்கேருந்து நுரையில் ஓடி பாருங்க தெரியும், நல்ல விஷயம். அம்மா வயசுகளாக பைக் ஓடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, இப்போ கவிட்ட ஓட கொடுத்துட்டு பின்னால் இருந்துட்டேன். ஏன்னா ஓடி ஏழாது இதுகளுக்குள்ள வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஃபுல்லாகவே மண் சரிவாக தான் இருக்குது. நாடுதான் தொண்டரவே இல்லை. நான் இங்கே பாதிக்கப்பட்டு இப்போ கிட்டடியில் தான் வந்து நுரலியா நுரலியா பாதையை வந்து திறந்தவே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அதே பாதை தான் பெண்டுக்குமார் தான். ஒருக்கா ஃப்ரெண்ட் படியோட விழுந்ததோட இந்த பெண்டுகள் கொஞ்சம் பின்னுக்கு இருந்து போகிறேன்டா பயம். நாங்கள் போடுறேன்டா போட்டுட்டு போகலாம். அவ்வளோ பின்னுக்கு இருக்கிறதா கொஞ்சம் திடகாத்திரமாக இருக்கணும். எத்தனை பேருக்கு பின்னுக்கு இருக்கிறத பயப்படுறது சொல்லுங்கள். உடஞ்ச பாருங்கள், இதில் தான் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மண் சரிவுகள். இப்போது மழை பெய்கிற டைமில் தயவு செய்து ஜாலை வராதுங்க. மழை எதுவும் துண்டரவே இல்லைண்டா நீங்கள் ஜாலை நுரலியாக்கு இப்போ வரக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க போயிட்டு சொல்கிறேன் எல்லாத்தையுமே. இங்கே பாருங்க அங்கே அதில் ஒரு பழைய பஸ் ஒன்று நிற்குது. அங்கே தெரியுதா? அங்கே அதை தவிர்த்து ஃபுல்லாக எல்லாம் கீழே வந்துட்டு இந்த இடையில எல்லாம் வீடுகள் எல்லாமே சரிஞ்சு போய் கிடக்கு. இந்த ரோட்டு இடது பக்கத்தில் ஃபுல்லாக அப்படியே சரிஞ்சு வந்திருக்கு. இதில் பாருங்க போய் திரும்பி வந்து கொண்டிருக்கோம். அங்கேருந்து அப்படியே சரிஞ்சு வந்திருக்கு. மழையே இல்லை. குண்டு வச்சு தகர்க்கிறதெல்லாம் தானாகவே உடைஞ்சு விழுந்துருக்கு. என்ற தகப்பனே, இந்த கடையிலலாம் நான் இருக்க வந்து சாப்பாடு விசாரிச்சுட்டு போனான். இப்போ எனக்கு ஞாபகம் வருது. அதான் இப்படி கீழே என்ன கட்டமோ தெரியாது. அதான் யோசிக்கிறேன், எப்படி ஆக்ரோஷமாக வந்திருக்குவாங்க. டக் டுக் டுக்குன்னு தான் விழுந்துருக்கு. ஓ அதான் நிலச்சரிவுல ஏற்பட்டது தெரியும் எஞ்சாலையெல்லாம். இங்கே நுரலியால தான். இதோட இவ்வளோ தான். அதான் இந்த இதெல்லாம் சுற்றி வர நல்ல மழை பெய்யுது. அங்கே போய் இந்த மரத்தை வெட்டி விட்டுருக்காங்க. அதான் என்ன மாதிரி மழை பெய்தா இஞ்சால இதெல்லாம் விழும். போகிற இடம் ஃபுல்லாகவே மண் சரிவாக தான் இருக்குது. சில இடங்களில் தான் பார்த்தோம். இஞ்சால போக பார்த்து கொண்டு போகிறோம். ஃபுல்லாக சேதம். இதுதான் நல்ல லேண்ட்ஸ்லைடிங் எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் பெருசாக எதுவும் நடக்கல. சின்ன அப்படியே உடஞ்சி விழுந்திருக்கு. இதெல்லாம் பட்டு மோசமாக தெரிஞ்சிருக்கு. புதுசல்லா டவுனுக்கிட்ட போய் கொண்டிருக்கு. கொஞ்சம் வருங்க ஃபுல் சரி. இப்போ நாங்கள் என்ன இடத்துல நிற்கிறோம் அப்படி எல்லாம் தெரியும். கொத்மலை அடியில் நிற்கிறோம். இதில் பாருங்கள் பெட்ரோல் செட்டே வந்து மூடிச்சு அப்படியே சேரு. அதனால் வங்காள ஒன்றை வச்சு அடிக்கணும். கீழே இருக்கிற பெட்ரோல்லாம் எப்படி எடுப்பாங்களோ தெரியல. அப்போ வர்ற வழி ஃபுல்லாகவே வந்து லேண்ட்ஸ்லைடிங்காக தான் இருக்குது. இந்த நுரலியாவுக்கு பகலில் வந்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து காட்டியிருக்கலாம். அதுவும் இப்போ மழை பெய்கிற டைம்லலாம் இங்கே யோசிச்சே பார்க்காதுங்க தயவுசெய்து. அவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த கடவுள் இதெல்லாம் மேல் பக்கத்தில் இருந்தே ஃபுல்லாக தெரிஞ்சு வந்திருக்கு. இருட்டா இங்கே வெளிச்சமும் இல்லை, கரண்டும் இல்லை. ஆட்டோக்காரன் ஐயோ
இங்கே பாருங்க, ஐயோ இது பகல் வந்திருக்கணுங்க அவி, நான் மிஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, நாம் அந்த ஒரு சவுக்க மர துண்டுகள் எல்லாம் இருக்கும், அந்த துண்டுலாம் போய் கொண்டிருக்கிறோம். கல்லுகள்டா பேக் கல்லுகள். அப்படி இந்த நெட்டிஞ்சால் இடது பக்கத்தில் வந்து அடிச்சிருக்கணும், அதையும் தாண்டி வந்து விழுந்திருக்கு. இங்கே பாருங்க இந்த ஹோட்டல் அடிய, ஐயோ ஐயோ அதானோ. ஓ எப்போ சரிதுன்னு தெரியாது. இங்கே பாருங்க அவ்வளோ பெரிய மரம் வந்துருக்கு எங்க என்ற தகப்பனே. முட்டை போகுது முட்டை போகுது முட்டை போகுது முட்டை போகுது. நல்லா மடிங்க நல்லா மடிங்க. முட்டை போகுது முட்டை போகுது. ரைட் ரைட் கீரல் தான் போல தப்பிச்சது. மரக்கறி கொண்டு போகிறாங்க. என்ன காருக்கு மேலே சம்பவம் நடந்துட்டோம். இங்கே பாருங்க இந்த மரத்தை பாருங்களேன். இந்த தகப்பனே அதான் சரி. இப்போ வந்து இந்த ரம்போட டனலுக்குள்ளே போகிறோம். ஆனால் இதெல்லாம் இன்னும் ஆனால் இதுக்கு மேலால் மண் சரிவுகள் ஏற்பட்ட மாதிரி தெரியலை, கண்ணே தெரியல. ஓ ஓ ஓ ஓ ஓ நடந்திருக்கு இங்கே. என்ன நம்பிக்கையில் இதால் போகிறோமோ தெரியல. கடவுளே புரிஞ்சுக்கிட்டா சரி அவ்வளோதான். ஐயோ இப்போதைக்கு இஞ்சால வரவே கூடாது. இதான் ரம்படை. இங்கே நிவாரணம் கொடுக்குறாங்களா ஆக்களுக்கு, ரம்படை ஆக்களுக்கு. இதுவும் பாதிப்பு தான் போல இருக்கு. கடையெல்லாம் நாசம். இந்த இருக்கு இந்த இடத்து பக்கத்தில் ஒன்றுமே தெரியுதில்லை எனக்கு. ஓ இங்கால இந்த வீடு கடையெல்லாம் சரி. இங்கே பாருங்க ஒரு கடையும் மிச்சம் இல்லை ரம்படைக்கு பக்கத்தில் இந்த கடையில். ஷோ அவ்வளோ பெற்ற ஸ்வீட்டர்ஸ் இதெல்லாம் போயிருக்கு. ஓ அதான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெட் ஒன்று அடித்து வச்சிருப்பேன் தானே இந்த கவருக்கு ஏற்ற மாதிரி. இந்த இதில் முன்னே தெரியுமா நினைக்கிறவங்களுக்கு அதே இல்லை, அதே இழுத்து பிரித்து கொண்டு வந்திருக்கு இந்த இடமெல்லாம். இது பார்த்தீங்கன்னாடா ப்ளூ ஃபீல்ட் டீ ஃபேக்ட்ரி அடி. இது எல்லாம் ஒன்றுமே நடக்கலை, இதெல்லாம் நார்மலாகவே இருக்குது. இதெல்லாம் வாகனக்காரங்க சீறி அடிச்சு கொண்டு வராங்க. இதில் வர்றவங்க ஐயோ கவனம் கவனம் வழுக்கு வலிக்கு கொண்டு பின்னாடி சீல் வழுக்கு தெரியுதா. போகிற இடமெல்லாம் மண் சரிவாக இருக்கு. ஆண்டவா போகிற இடமெல்லாம் தண்ணி சேறு. தயவுசெய்து ஒரு மாதத்துக்கு ஜனவரி பிப்ரவரி மட்டும் இங்கே பக்கம் யாருமே வந்துடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எங்களுக்கே சும்மா திக்கு 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 திக்குன்ட்டு இருக்குது இந்த இடத்துல போய். அடுத்த ஸ்லைடிங் வடிவாக இருந்த ரோட்டுகளே நாசமாக போய் கிடக்கு. இப்போ நாங்கள் போகிறது தம் ரோடி. இதுவும் வந்து எந்த ஒரு சேதமும் வந்து இல்லை. தம் ரோடு இதில் பார்க்கல உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். இதுவெல்லாம் சேஃபாக தான் இருக்குது. அங்கே பக்கம் தான் என்ன கட்டமோ தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நுவரெலியா பிஎஸ்எல்ல சாப்பிட்னாங்க. இங்கே பைக்கு நான் நிலைமையை பாருங்கள் எப்படி சேர் அடிச்சிருக்கேன். இனிமேலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் நுவரெலியாவுக்கு பக்கத்தில் போக்கு குளிருது நாதா உழப்ப நடிக்குன்னு சொல்ல வரும். கொஞ்சம் இதில் எல்லாம் லேண்ட்ஸ்லைடிங் நடந்திருக்கு. டவுனுக்கு பக்கத்துலேயே எந்த வித ஒரு ஏற்பாடும் இல்லாமல் சோட்டோட வந்திருக்கிறோமா, அதான் எந்த குளிருது. சரி இப்போ நுவரெலியா டவுனுக்கு வந்துட்டோம். இந்த நுவரெலியா டவுனை நான் அப்படி பார்த்ததே இல்லை. ஆக்கள் நடமாட்டம் யார் எதுவுமே இல்லை. அதனால ஆக்கள் இருக்கணும் இந்த இடங்களில். அம்மா குளிரண்டா சும்மா செம குளிருது. இந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் ஃபுல்லாக மூழ்கினது. எல்லாமே கழுவி துடைச்சி இப்போ நீட்டாக்கி வச்சிருக்கணும். இங்கே பக்கம் வெள்ளங்கள் இருந்த கடைகள் சாப்பாடை பற்றி இப்போதைக்கு யோசிச்சிக்கக்கூடாது. அங்கே பக்கங்களில் இங்கே இருங்க பதில் அந்த போட்டே வந்து இல்லாமல் போயிருக்கு. இதுலேருந்து ரூமுக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். முதலாவது இப்போ போய் கம்பளிக்குள்ளே போக முடிய வரி இருக்குது. இந்த டவுனெல்லாம் ஓகே தான் ஓரளவுக்கு. சரி இப்போ கீழ்ஸு பண்ணாங்க சோப்பு மற்ற ப்ரெஷ் எல்லாம் மாட்டேன். சரி மழை இந்த ஒரு வழி கெடுத்து நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். பாய் மக்களே, குளிர் தாங்க முடியலை.